இன்றைக்கி பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் ஒரு தொடர்பே இல்லை. பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஒரு தொடர்பே இல்லை. பெரியவர்கள் தான் சிறியவர்களை வழி நடத்தணும். அது ஆண்கள்லேயும் சரி பெண்கள்லேயும் சரி, யாரெல்லாம் பெரியவங்களோ தன்னை விட சிறியவர்களை வழி நடத்த வேண்டும். அறிவுரை சொல்லி வழி நடத்தி, நாலு நல்லதை சொல்லி, அது பண்ணாதே இது பண்ணாத அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். அறிவுரை சொல்லி வழி நடத்தணும். அப்போ இன்றைக்கி ஏன் பெரியவங்கெல்லாம் சின்னவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதே கிடையாது, பேசுகிறதே கிடையாது. சின்னவங்ககிட்ட போய் பேசுகிற வழக்கமே கிடையாது. ஏன்னா இப்போ அந்த வேலையை ஆசிரியர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஆசிரியர்கள்ட்ட இப்போ மருத்துவம் பார்க்குறது அன்னைக்கு இப்போ ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவர்கள்லாம் கிடையாது. அப்போது கை வைத்தியம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக அவங்களுக்கு கை வைத்தியம் தெரியும். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். அப்புறம் மருத்துவர்கள் வந்தோடனே எல்லோரும் அந்த மருத்துவத்தை மறந்துட்டாங்க. வீட்டு பாட்டி வைத்தியம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. வீட்டு வைத்தியம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இப்போ ஒரு தலைவலினா கூட என்ன பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்துடுறாங்க. அப்போ அந்த எல்லோரும் அன்றைக்கி மக்களிடம் மருத்துவ அறிவு என்பது மக்களிடம் இருந்தது. அப்புறம் எப்போ அந்த பள்ளிக்கூடம்லாம் வந்ததோ, எப்போ அந்த டாக்டர் படிப்பு, எம்பிபிஎஸ் படிப்பு, எப்போ ஆங்கில மருத்துவர்கள் இதெல்லாம் வந்தாங்களோ, அப்போவே மருத்துவ அறிவு என்பது மக்களிடம் இல்லாமல் போச்சு. அதே மாதிரி இந்த கடந்த காலங்களில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரியவங்க சின்னவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. பெரியவர்களுக்கும் சின்னவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். பெரியவங்க பேசுகிறத கேட்குறதுக்கே ஆர்வமாக இருக்கும். அவங்க சொல்கிற கதைகள், அவங்க சொல்கிற சம்பவங்கள், அனுபவங்கள் எல்லாத்தையும் கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி என்னடான்னா அந்த வேலையை அறிவுரை சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த வேலையை யார் செய்கிறா அப்படின்னா ஆசிரியர்கள், அப்புறம் புத்தகங்கள், அப்புறம் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் இதிலெல்லாம் மக்களுக்கு தேவையான செய்திகள், கருத்துகள், அப்புறம் அறிவுரைகள் எல்லாத்தையும் இன்றைக்கி எல்லாத்தையும் ஆசிரியர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசிரியர்களுக்கு 8 மணி நேரம் அதுதான் அறிவுரை சொல்கிறது தான் வேலை. அப்புறம் அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புத்தகங்களில் உனக்கு தேவையான தகவல் எதாவது தெரியணுமா, உலகத்தை பற்றி ஏதாவது செய்தி தெரியணுமா, புத்தகங்களில் இருக்குது, டிவியில் இருக்குது, அப்புறம் ரேடியோவில் இருக்குது, நியூஸ் பேப்பரில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பெரியவங்ககிட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்கணும், பெரியவங்ககிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது. எதாவது தெரிஞ்சுக்கணுமா மொபைல் ஃபோனில் தெரிஞ்சுப்போம். பெரியவங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். அதனால் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இடையில ஒரு தொடர்பு இல்லாமல் போகுது. அதனால் பெரியவங்க தான் மனசில் உள்ள பிரச்சனைகளை சொல்வதற்கு இப்போ ஆள் இல்லாமல் மன அழுத்தத்தில் இப்போ தவிக்கிறாங்க. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுறாங்க. இப்போ மனுஷங்க மனசில் பாரத்தோடு இருக்காங்க. மனசில் உள்ள பிரச்சனைகளை வெளியே சொல்கிறதுக்கு ஆட்களே இல்லாமல் எல்லாரும் இப்போ பெரியவங்களை எதை நோக்கி போவாங்க, பெரியவங்ககிட்ட போய் பேசினா என்ன கிடைக்கும், ஒரு தகவல் கிடைக்கும். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி சொல்லுவாங்க, ஒரு கதையை சொல்லுவாங்க, ஒரு அறிவுரையை சொல்லுவாங்க, ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க. இப்படி நிறைய விஷயங்களை பெரியவங்ககிட்ட போய் பேசுவதன் மூலம் அன்றைக்கி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரியவங்க தான் பொழுதுபோக்கு. பெரியவங்க சின்னவங்களை நல்லா மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க. கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடி கதை சொல்லி, அறிவுரை சொல்லி, கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களெல்லாம் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க. பெரியவங்க மேலே சின்னவங்களுக்கு மரியாதையாக இருந்தது. கடந்த காலங்களில் பெரியவங்க மேலே சின்னவங்களுக்கு மரியாதையாக இருந்தது. நல்ல உறவு முறை, தாத்தா வந்துட்டாங்க, சித்தப்பா வந்துட்டாங்க, சித்தப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக அந்த மரியாதையோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் இந்த புத்தகங்கள்லாம் பார்த்திங்களா, புத்தகங்கள், நியூஸ் பேப்பர்கள், ரேடியோ, டிவி, அப்புறம் பள்ளிக்கூடம் இதெல்லாம் வந்த உடனே இந்த பெரியவர்களிடமிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. அதை விட மேலான விஷயம் புத்தகத்தில் இருக்குது, அதை விட மேலான விஷயங்களை ஆசிரியர்கள் சொல்லித்தராங்க, டிவியில் இருக்குது, நியூஸ் பேப்பரில் இருக்குது, மொபைல் ஃபோனில் இருக்குது, ரேடியோவில் இருக்குது, கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க இப்படித்தான் புறக்கணிக்கப்பட்டார்கள். பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்குமான உறவு இப்படித்தான் துண்டிக்கப்பட்டது, இப்படித்தான் இல்லாமல் போனது. அப்புறம் மருத்துவ குறிப்பாக மருத்துவர்கிட்ட போயிடுறாங்க. கல்வி சம்மந்தமானதாக அதை ஆசிரியர்கிட்ட போயிடுறாங்க. பொழுதுபோக்கு சம்மந்தமானதாக அதை ரேடியோவில் கேளு, இப்போ டிவியை பாரு. இப்படி எந்த இதாக இருந்தாலும் பெரியவங்ககிட்ட போகாமல் வேறு வழிகளை தேடினார்கள். மனுஷங்கிட்ட நேரடியாக போகாமல் வேறு வழிகளை தேடி தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து, அறிவுரை என்பது தேவை, மருத்துவ அறிவு என்பது தேவை, வழிகாட்டுதல் என்பது தேவை, உலகத்தை பற்றின செய்தி என்பது தேவை, கருத்துக்கள் தேவை. இப்புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் பெரியவர்கள் இப்படித்தான் பெரியவர்கள் மரியாதையை இழந்தார்கள் சிறியவர்களிடம். இப்படித்தான் சிறியவர்களும் பெரியவர்களுக்கும் இடையேயான தொடர்பு, உறவு என்பது துண்டிக்கப்பட்டது.
அதனால் இந்த புத்தகங்களும் சரி, பள்ளிக்கூடங்களும் சரி, கம்ப்யூட்டரும் சரி, மொபைல் ஃபோனும் சரி, டிவியும் சரி, பள்ளிக்கூடங்களும் சரி, மனித பெரியவர்களுக்கு உரிய மனுஷங்களிடம் இருக்கிற மரியாதையை குறைத்து கொண்டே தான் போகும். மனுஷங்களுக்கு மரியாதை இல்லாமல் தான் இது போகிறதுக்கு இந்த பள்ளிக்கூடம் சரி, புத்தகமும் சரி, வாத்தியாரும் சரி, டிவியும் சரி, மொபைல் ஃபோனும் சரி, புத்தகங்கள், இப்போ நியூஸ் பேப்பர், இது எல்லாமே இந்த மருத்துவர்கள், எம்பிபிஎஸ் மருத்துவர்கள், இவங்க எல்லாருமே சரி, பெரியவர்களுக்கு உண்டான மரியாதையை குறைத்து கொண்டே தான் போகும். மனுஷங்க மீது உள்ள மரியாதையை இல்லாமல் செய்துவிடும். மனுஷங்களை சார்ந்திருப்பதற்கு அவசியம் இப்போ என்ன வந்தது அப்படின்னு தான் கேட்க தோணுது. பெரியவர்கள் எனக்கு தேவையில்லை, பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு தேவையில்லை. பெரியவர்கள் இன்றைக்கி சுமையாக போயிட்டாங்க, முதியோர் இல்லத்தில் போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாலாட்டு எனக்கு தேவையில்லை, மொபைல் ஃபோனில் பாட்டு இருக்குது. குழந்தைகளை தூங்க வைக்கணுமா, அதுக்கு மொபைல் ஃபோனில் பாட்டு இருக்குது. தாலாட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. ஒப்பாரி வைக்கிறதே கிடையாது. இப்போ ஒப்பாரி வைக்கிறதுக்கும் வேலை ஆட்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட காசு கொடுத்தா அவங்க வந்து ஒப்பாரி வச்சுட்டு போவாங்க. ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே தனியாக இருக்காங்க ஆட்கள். இப்படி பெரியவர்களுடைய வழிகாட்டுதல், நேரடியான வழிகாட்டுதல் தேவையில்லாத ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி தான். இந்த பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், புத்தகங்கள், மொபைல் ஃபோனு, அப்புறம் நியூஸ் பேப்பர், இதெல்லாம் வந்து பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்குமான அந்த உறவை துண்டிப்பதற்கு காரணமாக இருந்தது. பெரியவர்களின் தேவை இல்லாமல் பெரியவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போனதற்கு இந்த புத்தகங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர்கள், மொபைல் ஃபோன், டிவி, இதுதான் காரணம். இது இல்லாத காலத்தில் தான் பெரியவர்களுக்கு மரியாதை இருந்தது. இதெல்லாம் இல்லாத காலம், பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலம், புத்தகங்கள் இல்லாத காலம், அப்போ தான் வந்து புத்தகங்கள், ஆசிரியர்கள், அது மாதிரி எம்பிபிஎஸ் மருத்துவம், இவர்கள்லாம் இல்லாத காலம் இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு வழக்கு சம்மந்தமான ஒரு பிரச்சனை, குடும்பத்தை தகராறு, கணவன் மனைவி சண்டை, உடனே வழக்கறிஞர்கிட்ட போயிடுறாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட போகிறது கிடையாது, உடனே வழக்கறிஞர்கிட்ட போயிடுறாங்க. இப்படி பெரியவர்களுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு. அதனால தான் பெரியவர்களுக்கும் சின்னவங்களுக்கும் ஒரு மரியாதை இல்லை, ஒரு தொடர்பே இல்லை. அதனால என்ன ஆகுன்னா, ஒரு மனம் விட்டு பேச முடியல. அப்போ மனசில் பாரம் அதிகமாகிட்டே இருக்குது. மனம் விட்டு பேசுகிறதுக்கு இங்கே யாருமே இல்லை, யாருக்குமே பொறுமை இல்லை. மனசில் உள்ளதை பேசினா தானே மனசில் பாரம் குறையும், மனசு அமைதியாகும், அப்போ தான் உடம்பு அமைதியாகும், அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பேசணும், அப்போ தான் அமைதியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது நம்ம டிவியை பார்த்து சிரிக்கிறது இருக்குல்ல, ஆதித்யா டிவியை பார்த்து நகைச்சுவை காட்சியெல்லாம் பார்த்து நம்ம சிரிக்கிறோம்ல, அதனால உடம்பு ஆரோக்கியமாகாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், உண்மைதான். ஆனால் அது எப்படி சிரிக்கணும்னா, அந்த மொபைல் ஃபோனை பார்த்தோ, புத்தகத்தை பார்த்தோ, டிவியை பார்த்தோ, திரைப்படத்தை பார்த்தோ சிரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நோயெல்லாம் விட்டு போகாது. அந்த சிரிப்பெல்லாம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு உதவாது. நீங்கள் வந்து நேரடியாக ஒருத்தர், உங்கள் நண்பர், உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டி, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீ ஒன்று சொல்கிற, அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிற, நீ சிரிக்கிற, உங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே நேரடியாக, நண்பர்களுக்குள்ளே நேரடியாக பேசி சிரிக்கிறாங்க பாருங்கள், இது மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியத்துக்கு உதவும். அப்போ அது இன்றைக்கி இல்லாமல் போச்சு. நம்ம இன்றைக்கி மொபைல் ஃபோனை பார்த்து சிரிச்சிட்ருக்கோம், லூஸ் மாதிரி சிரிச்சிட்ருக்கோம். மொபைல் ஃபோனை பார்த்து சிரிச்சிட்ருக்கோம், டிவியை பார்த்து சிரிச்சிட்ருக்கோம், திரைப்படத்தை பார்த்து சிரிச்சிட்ருக்கோம். ஆனால் மனுஷங்களை பார்த்து சிரிக்க நமக்கு தெரில, கூச்சமாக இருக்குது. மனுஷங்களை பார்த்து சிரிப்பதற்கு நமக்கு கூச்சமாக இருக்கிறது. நம்ம பொழுதுபோக்கணுமா, மனுஷங்களை தேட மாட்டேங்கிறோம், மொபைல் ஃபோனை தான் தேடுறோம். இப்படி இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் என்பது மனுஷங்களுக்குள்ள முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்து இயந்திரங்களுக்கான முக்கியத்துவத்தை தான் அதிகப்படுத்தி கொண்டு செல்கிறது. இயந்திரங்கள் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. இயந்திரங்களோட முக்கியத்துவம், இயந்திரங்களுக்கு தான் வரவேற்பு, இயந்திரங்களை தான் கொண்டாடுகிறார்கள், மனுஷங்களை கொண்டாட மாட்டேங்கிறாங்க. அதனால் மனுஷங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, இந்த இயந்திரங்கள் மீது ஒரு கோபம். அதே நேரத்தில் இந்த இயந்திரங்களை எப்படா ஒழிச்சு கட்டலான்னு காத்துரு. அதான் 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்குது. அதன் பிறகு இயந்திரங்கள் எதுவுமே இருக்காது, புத்தகங்கள் இருக்காது, பள்ளிக்கூடங்கள் இருக்காது, இப்போ அப்புறம் வந்து எதுவும் இந்த தொழிற்சாலைகள் கிடையாது, வழக்கறிஞர், நீதிமன்றம் இதெல்லாம் கிடையாது, மருத்துவர்கள் இதெல்லாம் கிடையாது. மக்களே குடும்ப பிரச்சனைகள் சார்ந்த அறிவு, எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்க. எல்லாருக்கும் முக்கியத்துவம். ஒரு குடும்ப பிரச்சனைன்னா பெரியவங்ககிட்ட போவாங்க, அல்லது எல்லாருமே ஒரு நண்பர்கள்ட்ட போவாங்க. அப்போ நண்பர்களுக்கு அங்கே முக்கியத்துவம் இருக்குது. ஒரு பிரச்சனையாக கலந்து ஆலோசிப்பாங்க. ஒரு உடம்புல ஏதாவது நோயா உடனே என்ன பண்ணணும், பெரியவங்ககிட்ட போவாங்க. ஒரு 2040 அப்புறம் நான் சொல்கிறேன், இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு என்ன நடக்கும். ஒரு உடம்பு சரியில்லையா, உடனே மனுஷங்க பெரியவங்க வீட்டில் பெரியவங்க யார்கிட்டயா கேளு, பெரியவங்ககிட்ட கேளு, அல்லது தெரிஞ்சவங்ககிட்ட யார்கிட்டயா கேளு. இப்போ ஒரு குடும்பத்தில் பிரச்சனையா, அதுக்கு என்ன பண்ணணும், குடும்பமே உட்காந்து பேசுவாங்க, ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு பெருமையாக இருக்கும், நம்ம கூட இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து விளையாடுவாங்க. அப்புறம் டிவி கிடையாது, 2040 அப்புறம் டிவி, மொபைல் ஃபோனுக்கு மின்சாரம் எதுவுமே கிடையாது. அப்போ விளையாடணும், அப்போ மனுஷங்களை தான் தேடுவாங்க. இன்றைக்கி
இன்றைக்கி டிவி இருக்கிறதுனால டிவியை பார்த்து கிரிக்கெட் பார்த்துட்ருக்கோம், டிவியில் கேம் விளையாண்டுட்ருக்கோம். மனுஷங்க யாருமே தேவையில்ல. நம்ம தனியாக இன்றைக்கி கிரிக்கெட் பார்த்துட்ருக்கோம், நம்ம ஃபுட்பால் பார்த்துட்ருக்கோம், மேட்ச் பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி அப்போது வந்து 2040 அப்புறம் டிவியே இருக்காது. அப்போ நீங்கள் யாரையாவது மனுஷங்களை கூப்பிட்டு தான் விளையாடணும். அதுக்காக டிவி இல்லையே இனிமேல் நம்ம விளையாட்டு பார்க்கவே முடியாது, விளையாட்டை மறந்துட வேண்டிய அப்படியே சொல்லுவாங்க. விளையாட்டுங்கிறது எப்பவும் இருக்குது. டிவி இல்லைன்னா நம்ம வந்து நேரடியாக விளையாட போகிறோம், அதுதானே நமக்கு தேவை. அப்போ மனுஷங்களை தேடுவாங்க, விளையாடணும், பொழுது போகலை, வா விளையாடலாம் அப்படின்னு மனுஷங்களை தேடிட்டு இருப்பாங்க. 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்த பிறகு. அதுமாதிரி 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்த பிறகு மின்சாரம் எதுவுமே கிடையாது, டிவி எதுவுமே கிடையாது. அப்போ என்ன ஆகுன்னா கதை சொல்லுவாங்க, இவங்களா கதை சொல்லுவாங்க. திரைப்படம் எதுவுமே கிடையாது, பாட்டு இவங்களா பாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கதைகள் இவங்களா டான்ஸ் இவங்களா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ டிவி இருக்கிறனால தான் நம்ம அதை பார்த்துட்டு சோம்பேறியாக இருக்கிறோம். திரைப்படம் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு நம்ம சோம்பேறியாக இருக்கணும். சரி, ரேடியோவில் பாட்டு கேட்டு நம்ம சோம்பேறியாக இருக்கோம். இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் வந்து நம்மை சோம்பேறியாக்கி கொண்டிருக்கிறது. நம்மை சோம்பேறியாக்கி வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. நம்ம எப்படி வாழணும்? விளையாடணும், ஆடணும், பாடணும், கதைகள் பேசணும், இப்படி தான் வாழணும். இது நம்மளை வாழ விடாமல் சோம்பேறியாக்கி நம்மளை வச்சு வியாபாரிகள் பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. 2040 அப்புறம் மனுஷங்களுக்கு ரொம்ப அவசியம், தேவை. மனுஷங்களோட உதவி மனுஷங்களுக்கு ரொம்ப தேவை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனுஷங்களோட உதவி எதுக்காக தேவைன்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனுஷங்களோட உதவி தேவை. விளையாடுவதற்கு, ஆடுவதற்கு, பாடுவதற்கு. நீ தனியாக பாட முடியுமா? நீ பாடினா யாராவது கேட்கணும், யாராவது பாடினா நீ கேட்கணும். அது மாதிரி ஆடுறதுக்கு நீ தனியாக ஆட முடியுமா? அப்போ உனக்கு இன்னொருத்தரோட உதவி தேவை. ஆடுறது, பாடுறது, காதலிப்பது, இப்படி எல்லாத்தையும் நீ தனியாக பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உனக்கு பிறருடைய உதவி தேவை. அப்போ அந்த தேவை இருக்குல்ல, அது எப்போ முழுமையடையுதுன்னா கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது. மனுஷங்க இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நேரடியாக மனுஷங்க நமக்கு தேவை அப்படிங்கிற அந்த கட்டாய நிர்பந்தம் எப்போ வருது அப்படின்னா, 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு, அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனுஷங்களோட உதவி மனுஷங்களுக்கு தேவை அப்படின்ட்டு அப்படி ஒரு கட்டம் வரப்போகுது. அப்போ மனுஷங்க எப்படிப்பட்டவங்களாக தெரிவாங்க அப்படின்னா, மருத்துவர்களாக தெரிவாங்க. மனுஷங்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவ அறிவு இருக்கும். ஒரு உடம்பு சரியில்லையா, அப்போ எல்லாருமே தனக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. இன்றைக்கி யாரும் போய் டாக்டர்கிட்ட போன்றுவாங்க. இன்றைக்கெல்லாம் உடம்பு சரியில்லையா, போய் டாக்டர்கிட்ட போ, வேறு எதுவும் பண்ணிடாத, நீயா எதுவும் பண்ணாத, போய் டாக்டர்கிட்ட போய்டு. தலைவலிக்குதா, டாக்டர்கிட்ட போ. காய்ச்சல் அடிக்குதா, டாக்டர்கிட்ட போ. வாந்தி எடுத்துட்டியா, டாக்டர்கிட்ட போ. அப்போ டாக்டரே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? 2040 அப்புறம் எல்லாமே செயலிழந்து போயிடும். டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த டாக்டரே இருக்க மாட்டாங்க. அப்போது உடம்பு சரியில்லையா, ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா டாக்டருங்கிறது கிடையாது. இப்போது ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனையா, ஆளுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. வா ஒன்றா கூடி பஞ்சாயத்து வச்சுக்கலாம் அப்படின்வாங்க. அப்போது இந்த வாழ்க்கையே நல்லாயிருக்கும். மனுஷங்களோட உதவி மனுஷங்களுக்கு இது. எல்லாருக்கும் அப்போ ஒரு அறிவு இருக்கும், ஒரு மருத்துவ அறிவு இருக்கும், ஒரு பிரச்சனைகள் சார்ந்த, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சார்ந்த அறிவு இருக்கும். எல்லாருக்கும் விளையாட தெரியும். விளையாடணுமா, யாராவது வாங்க விளையாட, எல்லோரும் வருவாங்க. விளையாடலாம், வாங்க ஆடலாம், பாடலாம், எல்லாருமே வருவாங்க. அப்போ மக்களுக்கு எல்லாமே தெரிந்தவர்களாக தெரிவார். மனுஷங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை பற்றி அறிவு தெரியும், மருத்துவம் சார்ந்த அறிவு தெரியும், பாட தெரியும், ஆட தெரியும், கதைகள் சொல்ல தெரியும். அப்போ மனுஷங்க வெறும் மனுஷங்க கிடையாது, அவங்களுக்கு அனுபவங்களை பேச தெரியும். அப்புறம் எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரியும். ஒரு பிரச்சனை சார்ந்து, மருத்துவம் சார்ந்து, ஒரு தொழில் சார்ந்த அறிவு, இப்படி அவர்களிடம் பேசுவதன் மூலம் மட்டும்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அங்கே புத்தகமும் கிடையாது. 2040 அப்புறம் புத்தகமும் கிடையாது. அதாவது இப்போ இருக்கிற புத்தகங்கள் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அவங்க படிக்க மாட்டாங்க. அவங்க வாழ போகிறது இயற்கையோடு இணைஞ்சி வாழ போகிறாங்க, விவசாயம் பண்ண போகிறாங்க, குடிசையில் வாழ போகிறாங்க. அவங்க எங்கே புத்தகம் படிச்சுட்டு இருக்க போகிறாங்க? புத்தகம் தேவைப்படாத உலகம் தான் அந்த உலகம். அப்போ மனுஷங்க தேவைப்படுகிற உலகம் அது. அப்படி ஒரு உலகம் வரப்போகுது.